அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா அப்துல் காதிர் தாவூதி ஆபிதியா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சியினுடைய தொடராக மகரிபுக்கு முன்பாக ஈடுபட்டவர்கள் இப்பொழுது அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக நம்முடைய மதரசா மாணவர் ஹிசாம் அவர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு அருமையான பைத்தை படிக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். الصبح بدا من طلعته والليل دجى من وفراته. الله 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 الله. كنز الكرم مولى النعم هادي الأمم لشريعته. الله 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 الله. سعت الشجر نطق الحجر شق القمر بإشارته. الله 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 الله. جبريل أتى ليلة إسراء ورب دعا لحضرته. الله 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 الله. فمحمدنا هو سيدنا فالعز لنا لإجابته. الله 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 لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக பயான் ஆரம்பமாகிறது. உமர் ஷேக் மொஹியத்தீன். உமர் தகப்பனார் பேர் ஷேக் மொஹியத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்களுக்கு முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு சமூக பணி என்ற தலைப்பில் சிறிது நேரம் பேச ஆசைப்படுகிறேன். மனிதர்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவர், அவர்களுக்கு அதிகம் பிரயோஜனம் அளிப்பவரே, பிறருக்கு உதவியாக இருப்பதை உன்னதமிக்கை அமலாகவும் அறிவித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் முஃமினை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவனது கடனை நிறைவேற்றுவது, அவனது பசியை போக்குவது, இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமலாக குறிப்பிட்டார்கள். பிறருக்கு உதவியாக இருத்தல் எனும் பண்பு அது உடல் பொருள் எதுவாக ஆனாலும் அது அவனை சீர்திருத்த மாநிலக்கு உயர்த்துவதாக அறிஞர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இக்திகாஃப் இருந்த சமயத்தில் ஒருவர் உதவி நாடி வந்தார். அவரது தேவையை நிறைவேற்றுவதற்காக பள்ளியிலிருந்து வெளியேற முற்பட்டார்கள். தோழர்கள் அவருக்கு இக்திகாஃப் இருப்பதை ஞாபகமூட்டினர். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை காட்டி கபரில் ஈர்ப்பவர் கூறினார், தன் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியே செல்வது மஸ்ஜித் நபவியில் ஒரு மாதம் இக்திகாஃப் இருப்பதை விட சிறந்ததாகும். மக்களுக்கு பயன் தரும் விதத்திலான சின்னந்திர செயல்களும் கூட தான தர்மங்களுடன் சம்பந்தப்பட்டவையாக நபியர்கள் உபதேசித்தார்கள். உன் சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் தர்மமாகும், நன்மையை தீமையை தடுப்பதும் தர்மமாகும், வழிபோறு போனவருக்கு வழிகாட்டுவதும் தர்மமாகும், கண் பார்வையற்றவருக்கு உதவுவதும் தர்மமாகும், கல் முள் எலும்பு போன்றவற்றை பாயிலிருந்து அகற்றுவதும் தர்மமாகும், உன்னுடைய வாயிலிருந்து உன் சகோதரனுடைய வாழ்வை தண்ணீரால் நிரப்புவதும் தர்மமாகும். இன்றைக்கு சமூக நாட்பணிகளில் மீதுள்ள ஆழம் நாளுக்கு நாள் குறித்து கொண்டே இருக்கிறது. மட்டுமல்ல, மக்கள் பணிகளில் ஈடுபடும் போது நிறைய கஷ்டங்களை அடைய என்கின்ற எண்ணம் பலமையாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணம் ஒரு சமூகத்தின் பரஸ்பரமான உறவுகளுக்கு மிகப்பெரும் நஷ்டத்தையே உருவாக்கும். ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவியாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவியாக இருக்கிறான் என்று நபிமொழி இங்கு நினைவு கூறத்தக்கதாகும். மக்களுக்காக நாம் செய்யும் நற்காரியங்கள் மரணத்திற்கு பிறகும் நமக்கான நன்மைகள் சேர்க்கும் ஆற்றலுடையவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 காரியங்கள் ஒருவன் மரணத்தில் கபருக்கு சென்று விட்டாலும் அது அவனுக்கு நன்மைகள் தருகின்றன. ஒன்றாவது, பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது. இரண்டாவது, ஆற்றை ஓடச் செய்வது. மூன்றாவது, கிணற்றை தோண்டுவது. நான்காவது, மரம் நடுவது. ஐந்தாவது, பள்ளிவாசல் கட்டுவது. ஆறாவது, குர்ஆன் வகுப்பு செய்வது. ஏழாவது, மரணத்திற்கு பிறகும் நமக்கான பாவமளிப்பு தேட ஒரு குழந்தையை விட்டு செல்வது. மக்களுக்கு நலன் தரக்கூடிய பணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வலியுறுத்தார்கள் என்றால், ஒருமுறை இவ்வாறு கூறினார்கள், நீ கையில் ஒரு மரக்கன்றை வைத்திருக்கின்றாய், கியாமனால் அறுத்து வந்துவிடும் தெரிந்தாலும் அதை நட்டுவிட்டு செய் என்றார்கள். உலகமே அழிந்துவிடும் என்றாலும் உன்னால் 3 நற்காரியங்களை செய் என்பதாக வலியுறுத்தினார்கள். இதுடன் என்ற உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக பணி என்ற தலைப்பில் உமர் நல்ல முறையில் பேசினார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அடுத்தபடியாக அப்துல் ஹாரிஸ், தகப்பனா பேர் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்களுக்கு முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு ஏழைகளுக்கு உதவும் என்ற தலைப்பில் சிறிது நேரம் பேச ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு அவனுடைய செயல்கள் துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த 3 விஷயங்கள் தவிர, ஒன்றாவது சதகத்துன் ஜாரியா என்றால் தர்மம், இரண்டாவது பயன்தரும் கல்வி, மூன்றாவது பெற்றோருக்காக துஆ செய்யும் நல்ல குழந்தை. அல்லாஹ் தன் திருமறையிலும் பெருமானார் தன் நபி மொழியிலும் பல மாணவர்களின் கடமைகளை உணர்ந்தார்கள். ஆம், இன்று வாழ்கின்ற மனித சமூகம் பாடம் கற்க வேண்டிய பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிக மாணவர்கள் தான் தன் உழைப்பே தன் வாழ்வு என்று சுயநோட்டத்துடன் வாழ்கிறார்கள். சில உதவ வேண்டும் என்று நினைத்தாலும் திட்டமிட்டு சரிபார்த்து உதவி சாட்சியமற்றதாகவே பார்க்கிறார்கள். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த தோழர்களும் அறிஞர்களும் தலைவர்களும் செல்வர்களும்
சமூக முன்னேற்றத்தின் பங்காற்ற அடையாளம் இன்று வரை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது மரமேடை தொடரும். இதற்கு காரணம் திட்டமிட்டு சமூகத்தின் தேவை செயல்படுத்துவதுதான். இன்று நாம் வசிக்கிற ஒவ்வொரு மாணாக்களிலும் எத்தனை ஏழைகள், அனாதைகள், விதவைகள், முதல் கன்னிகள், வயதியர்கள், நோயாளிகள், வழிப்போக்கர்கள், தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் தேவை என்றாவது நாம் எண்ணி பார்த்தது உண்டா? ஒவ்வொரு பகுதியிலும் 2-3 மாதாக்களிலும் இணைந்து மருத்துவமனை, அனாதை இல்லம், மறுவாழ்வு மையம், வட்டியில கடலுதவி, பாடசாலை, உயர்கல்விக்காக வழிகாட்டும் முகாம் என்று பழகின மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கிட வேண்டும். இது போன்ற செயல்தான் நாளை மறுமையில் உதவுகின்ற சதகத்துன் ஜாரியாவாக மாறி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், 5க்கு முன் 5 முந்திக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று ஏழ்மைக்கு முன் செல்வத்தை பயன்படுத்துங்கள் என்பதாகும். இன்று நம் நிலைமை என்ன? நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் சொல்லும் வரை மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு எனது பங்கு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்பானி கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை 3 பங்காக பிரித்து கொடுத்தார்கள். அனைத்து மாமிசத்தையும் கொடுத்து விட்டு ஒரு ஆட்டு தொடை பகுதி மட்டும் எடுத்து வைத்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும், யா ரசூலல்லாஹ், நான் அனைத்தையும் கொடுத்து விட்டேன், இது ஒன்றுதான் இருக்கிறது. ஆயிஷாவே, இது நம்முடையது அல்ல, அவை அனைத்தையும் நமக்காகவே எழுதப்பட்டு விட்டது என்றார்கள். ஒருவர் மற்றொருவரின் உதவியோடு வாழ்வதுதான் மனித முக்கிய அம்சமாக இருக்கிறது. இது புரியாமல் சுயநலத்துடன் வாழ்வதால் தான் மக்களின் பெரும்பான்மையானவர்கள் நிம்மதி இழந்து குழப்பத்தில் முழுங்கி கிடக்கிறார்கள். ஆகவே நாம் சண்டை, சச்சரவு, குழப்பம், மாது போன்ற தீய பழக்கங்கள் இல்லாமல் பழகின மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இதோடு என் உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஏழைகளுக்கு உதவுவோம் என்ற தலைப்பில் நல்ல முறையில் பயான் பண்ணினார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. பயானுடைய இது முடிந்துவிட்டது. அடுத்து கிராத் ஓதக்கூடியவர்கள் முன்னாடி வந்து நிற்கவும். கிராத் போட்டி மாணவர்கள் ரெடியாக இருக்கவும். அப்துல்லா, தகப்பனார் பேர் ஜமால் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா வல்லதீ قدر فهدى والذي أخرج المرعى فجعله سنهوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصل النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي صحف العلا صحف إبراهيم وموسى.
صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது முகமது ரியாஸ், தகப்பனார் பேர் மன்சூர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العليم. السلام عليكم. அடுத்தபடியாக முஹம்மது ரசீம், பேர் மௌலவி குதுபுத்தீன் ஆலிம் அல்தாஃபி. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج من نار. فبأي آلاء ربكما تكذبان.
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது முகம்மது ஹாசிப் தன்வீர். தகப்பனார் பேர் முஹியுத்தீன் அப்துல் காதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சையது ஹிசாம். தகப்பனார் பேர் மௌலவி குதுபுத்தீன் ஆலிம் அல்தாஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس
الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஹாஃபில் சாலிம் தகப்பனார் பேர் ரசூல் மைதீன். السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت إل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة صدق الله العليم السلام عليكم ورحمة الله. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு முதல் அமர்வு அசருக்கு பின்னாடி ஆரம்பித்து முடிவடைந்து விட்டது. இரண்டாவது அமர்வு ஆரம்பமாகிறது. முதலாக மௌலவி அல் ஹாஃபில் காரி முஹியுத்தீன் பஷீர் தாவூத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மாணவர்கள் மாணவியர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சி இத்தோடு நிறைவடைகிறது. இப்பொழுது நமது மதரசா அப்துல் காதர் தாவூதி மதரசாவினுடைய 12வது ஆண்டு நிறைவு விழா, முபல்லிகா ஆபிதியா 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகள் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் துவங்க இருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களது மதரசாவினுடைய தலைவரும் நமது ஊர் மூத்த ஆலிம் பெருந்தகையுமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி ஏஎம் ஹாஜா நிவாமுத்தீன் தாவூதி ஃபாதில் மலாஹிரி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதை உலமாக்களின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வழிமொழிகின்றேன். கிராத் ஹாஜா தாவூதி ஹஜ்ரத் அவர்கள் கிராத் ஓதுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير يا أيها الذين آمنوا إذا ناجيتم الرسول فقدموا بين يدي نجواكم صدقة ذلك خير لكم وأطهر فإن لم تجدوا فإن الله غفور رحيم صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். கீதம் மகம் உஸ்மான் பாதுஷா. கீதம் படிக்கிறது உஸ்மான் பாதுஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நபி வாழும் மதீனா, நபி வாழும் மதீனா, நானங்கு வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தழுவேனா, நபி வாழும் மதீனா, நானங்கு வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தழுவேனா, நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது, விடுகின்ற மூச்செல்லாம் உம்மதனம் தேடுது, நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது, விடுகின்ற மூச்செல்லாம் உம்மதனம் தேடுது, நபி உம்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கிறது, விடுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக இருக்கிறது, நபி வாழும் மதீனா, நானங்கு வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தழுவேனா, என் விழிகள் மூடிக்கொண்டே உம்முகத்தை தேடினேன், கண் திறந்து பார்க்கின்றேன், கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன், என் விழிகள் மூடிக்கொண்டே உம்முகத்தை தேடினேன், கண் திறந்து பார்க்கின்றேன், கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன், கண்ணீரும் ஓடியதே காரூன் நபி முகம் காண, ஓடிய நீர் வாடியதே காணவில்லை உம்முகமே, யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله
நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கரைந்திடுமா நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கரைந்திடுமா நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா நான் செய்யும் பாவங்கள் திரையாய் வந்து நின்றிடுமா நபி உங்களின் காதலினால் அந்த திரை கிழிந்து வழிவிடுமா நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனக்கும் உங்கள் வௌலா கண்ணால் நான் தழுவேனா மரக்கட்டை ஏங்கியதே அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகின்றேன் என் கண் முன்னே வருவீரே மரக்கட்டை ஏங்கியதே அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரே இல்லை என்ற வார்த்தையே மொழியா எந்தன் குருவே பாவி எந்தன் ஏக்கம் தீர திருக்காட்சி அருவீரே நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனக்கும் உங்கள் வௌலா கண்ணால் நான் தழுவேனா தாய்மடியே விஷமாகும் நபி உம்மை காணாமல் என் மரணம் என்னாகும் நபி நீரும் இல்லாமல் தாய்மடியே விஷமாகும் நபி உம்மை காணாமல் நபியும் என் மரணம் என்னாகும் நபி நீரும் இல்லாமல் மரணத்தின் வழி கூட மருந்தாயுமை தேடுமே முழுமதியே எனதுயிரே வாரீரோ கண்மணியே நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனக்கும் உங்கள் வௌலா கண்ணால் நான் தழுவேனா நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனக்கும் உங்கள் வௌலா கண்ணால் நான் தழுவேனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை மௌலானா அல் ஹாஃபிஸ் முஹம்மது அனீஃப் தாவூதி. வரவேற்புரை மௌலானா அல் ஹாஃபிஸ் காரி ஷாகுல் அமீன் தாவூதி, பேராசிரியர், தாவூதியா அரபிக் கல்லூரி, ஈரோடு.
السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم புகழும் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக அவையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. பேரன்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் மர்ஹூம் அப்துல் காதர் ஹஸரத்துடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அப்துல் காதர் ஹஸரத்துடைய மதரசாவின் ஆண்டு விழா சிறப்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களிடத்திலே சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா தன் திருமறையில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாமே குர்ஆனை இறக்கினோம், நாமே பாதுகாக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறியிருக்கின்றார். அப்படி அந்த நிலையில் அந்த குர்ஆனை நாமே பாதுகாக்கின்றோம் என்று சொல்கின்ற அந்த இதை விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இதுவரை அல்லாஹ் எப்பொழுது குர்ஆனை நமக்கு இறக்கினானோ அன்றிலிருந்து இன்று வரை எந்த விதமான தவறுகள் இல்லாமல், எந்த விதமான சேர் சபர், எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே பாதுகாத்து கொண்டு வருகின்றான் என்றால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் இறங்கப்பட்டது, அத்தனை வேதங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் அதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆன் என்பது மிக உன்னதமிக்க மிகப்பெரிய ஒரு உயர்தரமான ஒரு குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இதை பற்றியுள்ள ஒரு சில விஷயம், சில சம்பவம், அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்பாசிய காலத்தில் உள்ள ஒரு மன்னர், அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் மிக பிரமாண்டமான முறையில் பேசுகின்றார். அவருடைய பேச்சு அந்த மக்களை எல்லாம் கவர்கின்றது. மன்னர் சிறு நேரம் கழித்த பிறகு இந்த சபை கலைகின்ற வேளையில் அந்த மன்னர் அந்த மனிதரை அழைத்து கேட்கின்றார், நீங்கள் யார், நீங்கள் யஹூதியா என்று கேட்ட பொழுது, ஆம், நான் யஹூதி தான். உங்களுடைய பேச்சு அழகாக இருக்கின்றது, நன்றாக பேசுகின்றீர்கள், மக்களிடத்திலே உங்கள் பேச்சு கவரப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற நீங்கள் ஏன் யஹூதியா இருக்கின்றீர்கள்? இஸ்லாத்தின் பக்கம் மாறுங்கள். இஸ்லாத்தின் பக்கம் மாறினால் நீங்கள் நல்ல பல்வேறு மக்களை உங்களுடைய பேச்சியால் மக்களிடத்தில் நல்ல நன்மையை இஸ்லாத்தின் பக்கம் வர வைக்கலாம் என்று சொல்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், இல்லை, எங்களுடைய மூதாதிகள் எந்த மதத்தில் இருந்தார்களோ அந்த மதத்தில் தான் நான் இருக்க முடியும். எப்படி சொன்னார்கள் என்றால், அந்த நேரத்தில் காஃபிர்கள் சொன்னார்கள் அல்லவா, மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் மார்க் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்றால், நாங்கள் மூதாதிகள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் எந்த மதத்தில் இருந்தார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்ற அடிப்படையில் அவரும் அதே போல் சொன்னார். இதற்கு பின்னர், இந்த சம்பவத்திற்கு பின்னர், இந்த நிகழ்ச்சி நடந்த பின்னர் இன்னொரு மறுதடவை ஒரு தடவை இந்த நிகழ்ச்சி நிகழ்கிறது, இந்த கூட்டம் கூடுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த மனிதர் வருகிறார், நன்றாக பேசுகிறார், அழகா பேசுகிறார். ஆனால் அன்று பேசியது போல அல்ல, இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார், அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுகிறார். இந்த நேரத்திலே இந்த சபை கூடி முடிகின்ற பொழுது அந்த மனிதரை அழைத்து அந்த மன்னர் அழைத்து கேட்கின்றார், எப்பொழுது இஸ்லாத்திற்கு வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம்தான் மிக அற்புதமாக இருந்தது. அவர் சொன்ன விஷயம், நான் என்னுடைய பேச்சாற்றல் மாத்திரம் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் எழுத்தாற்றலும் உண்டு, நான் எழுதுகின்ற பழக்கம் உண்டு, நான் எழுதி சில விஷயங்களை எழுதி சந்தையில் விற்பனை செய்வது உண்டு. அப்படி செய்கின்ற வேளையிலே என்னுடைய மனதில் தோன்றியது, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை எல்லாம் நான் எழுதலாம் என்று. அந்த வேதங்களை எழுதி அந்த வேதங்களில் சில விஷயங்களை மாற்றி என்னுடைய சொந்த கருத்துக்களை திணிப்பது, சொந்த கருத்துக்களை எழுதி அதை விற்பனை செய்யணும் என்று தோன்றி அந்த அடிப்படையிலே தௌராத்தை எழுதினேன்.
அதுக்கு அடுத்த வேதங்களை எல்லாம் எழுதினேன். எழுதி சந்தையில் விட்ட பொழுது அது நல்ல விற்பனையானது. சந்தையில் வாங்கினார்கள் எல்லாரும். ஆனால் எந்த விதமான குறைகளும் சொல்லவில்லை. நான் எதை எழுதினேன்? நன்றாக எழுதினேன். என்னுடைய சொந்த கருத்துக்களை எழுதியிருக்கின்றேனே, இது தபூர் தான், இது தௌராத் தான் என்று யாருமே, தௌராத்தில் இந்த மாதிரி எல்லாம் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. எல்லாரும் வாங்கினார்கள், படித்தார்கள். ஆனால் கடைசியாக நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்ட, நமக்கெல்லாம் அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை எழுதிய பொழுது, அந்த குர்ஆன் ஷரீஃபை பற்றி எழுதிய பொழுது அதிலே சில விஷயங்கள் என்னுடைய சொந்த கருத்தை நான் எழுதினேன். சொந்த விஷயங்களை எழுதி சில மாற்றங்களை அனுப்பி வெளியே அனுப்பின பொழுது, சந்தையில் விற்கப்பட்ட பொழுது, இது அல்லாஹுடைய வேதம் அல்ல, இது குர்ஆன் அல்ல, இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல, இது குர்ஆன் அல்ல, இது ஏதோ ஒரு புக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை எழுதப்பட்டிருக்கு என்று தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் பாதுகாப்பேன், நானே இறக்கினேன், நானே பாதுகாப்பேன் என்று சொன்னான் அல்லவா. அதில் எந்த மாற்றங்கள் இருந்தாலும் அதை உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருடைய உள்ளங்களிலும் குர்ஆனை ஆக்கிவிட்டான். அதுவே தான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது மிகப்பெரிய உன்னதம் மிக்கது. ஒவ்வொரு மனிதன் உள்ளத்திலிருந்து குர்ஆன் பதிய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மனனம் செய்ய வைக்க வேண்டும். மதரசாக்கள் நிறைய உருவாகிவிட்டது. நம்முடைய மதரசாக்களில் கூட இஃபுது மதரசா உண்டு, பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. எனவே உங்களுடைய பிள்ளைகளை இஃபுது படிப்பதற்கு, இஃபுது மனனம் செய்வதற்கும், ஆலிமா ஓதுவதற்கும் உள்ள எல்லா முயற்சிகளும் நீங்கள் முயற்சி செய்தால் அது நடைபெறும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மதரசா அப்துல் காதிர் தாவூதி மதரசாவுடைய ஆண்டு விழாவும் முபல்லிகா பட்டம் விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி ஏஎம் காஜா நிஜாமுதீன் தாவூதி தலைவர் மதரசா அப்துல் காதிர் தாவூதி அவர்களையும், இந்த மதரசாவில் பிள்ளைகளுடைய போட்டிகளுக்கு நடுவராக இருந்த எஸ் ஆதம் சஃபியுல்லா தாவூதி அவர்களையும், மௌலானா அல் ஹாஃபில் ஏஎம் அப்துல் லத்தீப் அஸ்ஹரி அவர்களையும், கிராத் ஓதிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி முஹிதீன் பஷீர் தாவூதி அவர்களையும், துவக்க உரையாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏஎம் முஹம்மது ஹனீஃப் தாவூதி வாஜிர் ஷாதி ஆசிரியர் மதரசா அப்துல் காதிர் தாவூதி அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம் அப்துல் ஹமீத் உஸ்மானி வாஜில் மசாயிரி பேராசிரியர் உஸ்மானியா மதரசா அரபிக் கல்லூரி மஜ்லிஸ் உலமாவுடைய பொருளாளர் மஜ்லிஸ் உலமா மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏ முஹம்மது மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ் அப்துல் ரஹ்மான் தாவூதி மதரசா ஆசிரியர் ஜாமியா மஸ்ஜித் திருநெல்வேலி அவர்களையும், பட்டமளிப்புள்ள பேரூரை வழங்க வந்திருக்கணும் எங்கள் மதரசாவுடைய தாவூதியா அரபிக் கல்லூரியின் துணை முதல்வர் மௌலானா மௌலவி முஃப்தி மன்பவுல் மசாயில் எம் முஹம்மது ஹுசைன் தாவூதி பாசில் தேவபந்தி அவர்களையும், நன்றியுரை வழங்க இருக்கின்ற எம் அப்துல் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் அபூபக்கர் சித்திக் தாவூதி வாசில் ரஷாதி அவர்களையும், துஆவோத இருக்கக்கூடிய எஸ் முஹம்மது ஹுசைன் தாவூதி பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி அவர்களையும் வரவேற்கிறேன் என்பதில் நானும் எங்களுடைய மதரசா சார்பாகவும் வரவேற்கின்றோம். அஹ்லம் வஸஹ்லா மர்ஹபா பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக துவக்கரை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம்எஸ் முகமது ஹனீஃப் தாவூதி ஃபாசில் ரஷாதி ஆசிரியர் மதரசா அப்துல் காதிர் தாவூதி அவர்கள் துவக்க உரை செய்கிறார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வ மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم. رواه أبو داود. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எங்களது மதரசா அப்துல் காதிர் தாவூதி 12ஆம் ஆண்டு நிறைவு விழா, ஆபிதியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய 2ஆம் ஆண்டு முபல்லிகா பட்டப்படிப்பு விழா. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கும் நமதூருடைய மூத்த ஆலிம் பெருந்தகை எங்களது மதரசாவினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி ஹாஜா நிதாமுத்தீன் அத்தாவூதி ஃபாதில் மலாஹிரி அவர்களையும், எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டமளிப்பு பேருரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நீண்ட நெடிய தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது தாய் கல்லூரியாம் தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் மௌலானா மௌலவி அல் காரி முஃப்தி மன்பகுல் மசாயில் முஹம்மது ஹுசைன் தாவூதி ஃபாதில் தேவபந்த் அவர்களையும், எனக்கு பிறகு வாழ்த்துறை அருமையான ஒரு உரையை உங்களுக்கு வழங்க இருக்கின்ற நமதூர் மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமாவினுடைய பொருளாளர் எனது அன்பு நண்பர் அல் ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி எஸ்எம் அப்துல் ஹமீது ஃபாதில் மலாஹிரி உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர், இவர்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களையும் மாணவ மாணவியர்களையும் பெரியோர்களையும் உலமா பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனது மகத்தான கருணையையும் வற்றாத அருளையும் நமக்கெல்லாம் பரிபூரணமாக தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக எனது துவக்க வரையை சுருக்கமாக ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலே உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, மேம்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி நினைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே நேரத்திலே இப்பொழுது உள்ள காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக, பண்புள்ளவர்களாக, பெற்றோர்களுக்கு பிற்காலத்திலே நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெரியவர்களையும் மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல குணத்தை பெற்றவர்களாக. சங்கைக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் குணத்திலே அவர்கள் சிறந்தவர்களாக இல்லை என்று சொன்னால், தாழ்ந்தவர்களாக, குணத்திலே தரைமட்டமாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், பிற்காலத்திலே அவர்கள் சமூகத்திலே எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். சங்கைக்குரியவர்களே, குணம் என்பது அவ்வளவு முக்கியமானது.
அருள்மறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் நபிமார்களை அல்லாஹ் அறிமுகம் செய்து வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றிருந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் அறிமுகம் செய்து வைக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே இருந்த குணத்தை சொல்லித்தான் அல்லாஹ் எனக்கு அறிமுகப்படுத்துகிறான். அவர்களிடத்திலே இருந்த வேற சிறப்பான அம்சங்களை, வேற திறமைகளை, கல்வியிலே அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அறிமுகம் செய்யவில்லை. ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக நபிமார்கள் இருந்தார்கள் என்று சொல்லித்தான் அல்லாஹ் எனக்கு அறிமுகம் செய்கின்றான். உதாரணத்துக்கு வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபியே நாயகமே, நீங்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். என்ன காரணம்? அவருடைய வரலாற்றை ஏன் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர்கள் வாழ்க்கையிலே மிக அதிகமாக உண்மை பேசக்கூடிய குணத்திலே அவர்கள் சிறந்து விளங்கியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற பொழுது வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், நபியே நாயகமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றையும் நீங்கள் கொஞ்சம் இந்த வேதத்திலே நினைத்து பாருங்கள், மக்களுக்கு அந்த வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள். என்ன காரணம்? இன்னஹு கான சாதிகல் வாதி, அவர்கள் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியிலே உண்மையாளராக, வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே சிறந்தவர்களாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியே எல்லா நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் பொழுது வதுகுரு ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லஸன் வ கான ரசூலன் நபிய்யா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய வரலாற்றையும் கொஞ்சம் நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் உள்ள தூய்மை பெற்றவர்களாக, ஹாலிஸாக இருந்தார்கள், முஹ்லஸாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக சங்கைக்குரியவர்களே, நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் அறிமுகம் செய்வதிலிருந்து நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது, குணத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குணத்திலே சிறந்தவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நம்முடைய பிள்ளைகளை நாம் குணத்திலே சிறந்தவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக உருவாக்கினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்கள் ஒரு வணக்கசாலிக்கு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வணக்கசாலி, ஒரு நோம்பாளி, காலம் பூராவும் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார், இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுப்பான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக நம்முடைய பிள்ளைகள் விளங்குவார்களேயானால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதி காட்டிய ஹதீஸிலே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். காலத்து சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்கள்? இன்னல் முஃமின, ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிய ஒரு மூமின், ஒரு விசுவாசி, ல யுத்ரிகு பி ஹுஸ்னி குலுகிஹி, அவரிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல குணத்தின் காரணமாக, பெரிய வணக்கம் எல்லாம் அவர் செய்யவில்லை, அவரிடத்திலே இருப்பது என்ன? நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், குணத்திலே எனக்கு சிறந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மூமின் அல்லாஹ்விடத்திலே தரஜத ஸாயிமி வல் காயிமி, ஒரு நோம்பாளி காலம் பூராவும் நோன்பு வைத்தால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் பெறுவார். ஒரு வணக்கசாலி, ஒரு இரவிலே நின்று வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலி காலம் பூராவும் நின்று வணங்கினால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறுவாரோ அப்படிப்பட்ட அந்தஸ்தை ஒரு மூமின் நல்ல குணத்தின் மூலமாக பெறுவார் என்று அல்லாஹ்விடத்திலே அவர் மகத்தான பாக்கியத்தை பெறுவார் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக சங்கைக்குரியவர்களே, கல்வியிலே நம்முடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று நாம் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹதரத் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹதரத் ஐதர் அலி ஹசரத் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். மிக வேதனையாக இருந்தது. ஒரு
நம்முடைய பிள்ளைகளை குணத்திலே சிறந்தவர்களாக நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால், நல்ல பண்புகளை இப்பொழுது அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பிற்காலத்திலே அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு தந்தை ஹதரத் அவர்களிடத்தில் ஹைதர் அலி ஹதரத்திடம் போய் சொன்னாங்களா, என்னுடைய மகன் நாசமா போறதுக்காக வேண்டி நான் துவா செய்யலாமா, எனக்கு அனுமதி கொடுங்க, மார்க்கத்தில் அனுமதி இருக்கா என்று கேட்டாராம். அப்படி என்றால் அந்த தந்தை எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார். என் மகன் நாசமா போயிடணும், சீரழிஞ்சு போயிடணும், அதுக்கு துவா செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஹதரத்தில் கேட்டதாக ஒரு பயான் நிகழ்ச்சியிலே கொஞ்ச நாளைக்கு முன்னால சொல்லி காட்டினார்கள். ஆக சங்கியக்குரியவர்களே, இது போன்ற நிலைகள் எல்லாம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திலே கண்டிப்போடு வளங்கள். எந்த பொருளை கேட்டாலும் உடனே நீங்கள் வாங்கி கொடுக்காதீர்கள். ஒரு மகான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நம்ம பிள்ளைகளை ஒரு பொருளை கேட்கிறான்னு அடுத்த வினாடியை வாங்கி கொடுத்து விடக்கூடாது. கொஞ்ச நாள் காத்திருக்க வைத்து ஏங்க வைத்து தான் அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை கொடுக்க வேண்டும். உடனே வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் பிற்காலத்திலே அவன் நினைத்ததை முடிப்பவனாக மாறிவிடுவான். அந்த குணம் அவனிடத்தில் ஊறி போய்விடும். ஆக நீண்ட நேரம் பேச வேண்டிய நேரம் அல்ல. சங்கக்குரியவர்களே, சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் எனக்கு பின்னால் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை குணத்தில் சிறந்தவர்களாக, பண்புகளில் சிறந்தவர்களாக, மார்க்க கல்வியில் சிறந்தவர்களாக, அதோடு உலகத்தினுடைய பயனுள்ள கல்வியை பெற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். முகமது அனீஃப் ஹசரத் அவர்கள் தவக்கரை நல்ல முறையில் நிகழ்த்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. அடுத்தபடியாக நம் மதரசாவில் பெற்ற பட்டம் பெறும் மாணவி ஒரு 5 நிமிஷம் பேசுவார்கள். அஃப்ரோஸ் ஜமீலா, அவருடைய தந்தை பேர் ஹாமீம் முஹம்மது. நம் மதரசாவில் படித்து பட்டம் பெறும் மாணவி அஃப்ரோஸ் ஜமீலா, அவருடைய தந்தை பேர் ஹாமீம் முஹம்மது. பேசிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஹில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, நம்ம தலைமையில் பேச வந்துள்ள தலைப்பு மகர் கொடுத்தல் ஒரு கட்டாய கடமை. மகர் என்பது எந்த அளவிற்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு நபிகள் காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முஹாஜிர்களாக நாங்கள் மதீனாவுக்கு வந்தபோது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களா ஆக்குனாங்க. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிட்ட கேட்காங்க, நான் அன்சாரிகள் அதிக செல்வமுடையலாம் இருக்கேன், அந்த செல்வத்துல உங்களுக்கு பாதியை பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு எனக்கு 2 மனைவி இருக்கு, அதுல யாரு நீ அதிகமா விரும்புறேன்னு பாரு, அவங்கள நான் உனக்கு அவங்கள உனக்கு விவாகரத்து செஞ்சு தரேன், அவங்களோட யுத்தம் முடிஞ்சுதான் உங்களோட மனம் முடிச்சு தரேன் அப்படி சொல்லிடுறாங்க. அப்ப நான் சொன்னேன், இது எனக்கு தேவையில்லை, வியாபாரம் அளிக்கின்ற கடை எதுவும் பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, கைலுகா அப்படின்னு உங்களுக்கு கடை இருக்குன்னாங்க. உடனே நாங்க போய் பாலாட கட்டியும் நெய்யும் லாபமா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சிறிது அப்படி தொடர்ந்து போனேன். சிறிது காலத்துக்கு அப்புறம் நறுமண பொருட்கள் மஞ்சள் கலந்த ஆடை அணிந்து வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் கொடுத்திருக்கிறேன் அப்படி சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மகர் கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ஒரு பேச்சம்பளம் கொட்டு எடை அளவுக்கு தங்கம் கொடுத்தேன் அப்படின்னா. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ ஒரு ஆட்டை எடுத்து வலிமா விருந்து வைக்க வேண்டும் அப்படின்னாங்க. இப்ப வலிமா என்றால் என்ன? வலிமா என்பது திருமணம் முடிந்த பின் கணவன் தன்னுடைய குடும்பத்திற்கோ தன்னுடைய நண்பர்களுக்கோ வைக்கிற
வலிமா. இது கணவர் மீது வாஜிபாகும். அதே சமயத்துல மனைவியின் குடும்பத்தாரின் மீது இது வாஜிபாகாது. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. அவர்கள் ஃபாத்திமா அவர்கள் திருமணம் முடித்தார். திருமணம் முடிந்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ ஒரு ஆட்டை அறிந்து வலிமா இருந்து வைக்க வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது சஹாபாக்கள் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு ஆட்டை கொண்டு வரேன் என்றார். மற்றொருவர், நான் சில தானியங்களை கொண்டு வரேன் என்றார். இப்போ இந்த செய்தியில நபியர்கள் கேட்ட கேள்வி தான் திருமணம் முட்டையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அவங்க ஆமான்னு பதில் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க, மகர் கொடுத்தேன்னு கேட்டாங்க. அதுக்கும் அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அப்ப இருந்து என்ன தெரியுமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தா கட்டாய கடமையாக மகர் கொடுக்க வேண்டும். எனவே வரதட்சணைக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகமும் பொங்கி எழ வேண்டாம். பயங்கரமான மிகவும் பாரந்தூரமான அந்த வரதட்சணையை ஒழித்து கட்டினால்தான் நம் குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக மாறும். அஸ்திவாரமே தவறாக இருந்தால் மற்றவை சரியாகுது. அதாவது மனைவியாக ஆக்கும்போது ஹராமான வழியிலும் அந்த பெண்ணுக்கு அக்கிரமம் செய்து திருமணம் முடித்தால் வாழ்க்கை எப்படி சரியாக இருக்க முடியாது. இந்த கொடுமைக்கு எதிராக பெற்றோர்களும் புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை பெற்றோர்கள் எதிர்பார்த்தா இஸ்லாமிய மார்க்கத்தில் குற்றமடிக்கப்படாது. ஏன்னா மறுமை நாள்ல பெற்றோர்கள் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு நாம் தான் பிடிபடுவோம் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். எனவே மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில், அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, மார்க்க சம்பந்தப்பட்டது, தாய்ப்பிள்ளை என்றோ கணவன் மனைவி என்றோ யாரானாலும் சரி அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி தப்பிக்கவே முடியாது. அதே போன்று அதே நேரத்துல உலக விஷயத்துல தாய்க்கும் தந்தைக்கும் அனுசரித்து அவங்க கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் விஷயத்தில் அல்லாவா தாய் தந்தையா அப்படின்னு ஒரு நிலை வந்தா உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்வை தேர்வு செய்ய வேண்டும். அதே போன்று இன்னும் சிலர் பெண் வீட்டாரிடம் நான் கேட்காமல் அவர்களாகவே வரதட்சணை விரும்பி தந்தால் வாங்குவது குற்றம் இல்லை. சில பேர் என்ன செஞ்சாங்க, பணக்கார வீடுகளை தேடி சென்று இவனை யார் வரதட்சணை தர தயாரா இருக்கா அதே மாதிரி பெற்றவரை தேடி சென்று தன்னுடைய மகனை மனம் முடிக்கிறாங்க. உங்க பெண்ணுக்கு தானே நீங்க நகநாட்டுக்குள்ள போடுறீங்க, நீங்க இதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு அங்க சொல்லிட்டு மறைமுகமா வரதட்சணை கேட்கும் கூட்டங்கள் அங்கங்க இருக்கு. அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் மகர் கொடுப்பது திருக்குர்ஆனில் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்கின்றான். மகர் கொடுத்தல் ஒரு கட்டாய கடமை. பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்துடுங்கள். மகர் தொகைக்கு அளவே கிடையாதுங்க. ஏன் ஒரு பொற்கோவிலே கொடுக்கலாம். ஆகவே திருக்குர்ஆன் வழிகாட்டி அடிப்படையிலும் நபிகளால் வழிகாட்டி அடிப்படையிலும் மகர் வழங்கி மனமுடிப்போமாக. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாக்கி அருள் புரிவானாக. வாஹித் அஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குற்றம் பெறும் மாணவி அஃப்ரோஸ் ஜமீலா நல்ல முறையில் பேசினார்கள். அல்லாஹ் அவர்கள் கிருபை செய்வானாக. அடுத்தபடியாக வாழ்த்துறை மௌலானா அல் ஹாஃபிஸ் எஸ்எம் அப்துல் ஹமீத் உஸ்மானி ஃபாசில் மசாஹிரி, பேராசிரியர் உஸ்மானியா அரபிக் கல்லூரி, பொருளாளர் மஜ்லிஸுல் உலமா சபை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஆகிபத்துல் முத்தகீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான நபிய்யம் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன் வ அலா ஆலிஹி த்தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹில் முஜ்தஹிதீன். அம்மா பஅத், فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أتقاكم وأعلمكم بالله أنا، أو كما قال عليه الصلاة والسلام. மேலப்பாளையத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வரும் மதரசாக்களில் ஒன்றான மதரசா அப்துல் காதிர் தாவூதி ரஹிமஹுல்லா
இந்த மதரசாவினுடைய 12ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 2ஆம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழா அல்லாஹின் பேரர்களால் இந்த விழாவின் தலைவராக இருந்து கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய நமதூரின் மூத்த ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி ஹாஜா நிசாமுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்களே, இந்த விழாவிற்கு ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரியில் இருந்து வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜி முஃப்தி மம்ப உல் மசாயில் எம் முகமது ஹுசைன் தாவூதி ஃபாசில் தேவ்பந்தி ஹசரத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேலப்பாளையத்தின் மூத்த ஆலிம் பெருந்தகைகளே, வருகை தந்துள்ள தாய்மார்களே, மாணவர்களே, மாணவிகளே, அத்தியடி தெருவை சார்ந்த ஜமாத்தார்களே, உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாமை சொல்லியவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்களே, 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது இல்மு, கல்வி. இன்னொன்று இருக்கிறது அமல், இபாதத். இல்மு, அமல். அதே போல 2 சாரார் இருக்கின்றோம். முதலாவது நபிமார்கள், இரண்டாவது அந்த நபிமார்களின் உம்மத்தார்கள். நபிமார்களின் உம்மத்தார்கள். இல்மிலும் அமலிலும் நபிமார்களை அவர்களுடைய உம்மத்தார்கள் முந்த முடியுமா? நபிமார்களை விட இல்மிலும் அமலிலும் மேலோங்க முடியுமா என்று நாம் பார்த்தால், பெருமக்களே, தாய்மார்களே, அமல்ல நபிமார்களை விடவும் அவர்களுடைய உம்மத்தார்கள் எண்ணிக்கையில் மிகைக்கலாம், தாண்டலாம். நபிமார்களை விடவும் நபிமார்களுடைய உம்மத்தார்கள் அமல்களுடைய இபாதத்துடைய எண்ணிக்கையில நபிமார்களை விட கூடுதலான இடங்களை பெற முடியும். நான் பேசுறத கொஞ்சம் உள்வாங்குங்க, தவறா யாரும் எதுவும் பொற்கொள்ளாதீங்க. எப்படி நபிமார்களை விட அவங்களுடைய உம்மத்தார்கள் அமல்ல நபிமார்களை விட தாண்ட முடியும், அதிகமாக முடியும் என்றால், உதாரணமும் உங்களுக்கு சொல்லி விளக்கிறேன். 5 ஃபர்லான தொழுகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயதில் தான் 5 தொழுகையே கடமையாக்கப்பட்டுச்சு. மிஅராஜில் 5 தொழுகை கடமையாக்கப்பட்ட போது நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயது 50. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தான் ஹயாத்தா இருந்திருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது ஹயாத்தில் ஃபர்லான தொழுகை தொழுத ஆண்டுகள் எத்தனை என்று பார்த்தால் வெறும் 13 ஆண்டு தான். இன்னைக்கு இந்த உம்மத்தில் 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் தொழுத பெருமக்கள் எல்லாம் 5 தொழுகைகளை பேணுதலாக தொழுத பெருமக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு இந்த சபையிலே எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ இங்க இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், மூத்த ஆலிம் பெருந்தகைகள், அவங்க ஹயாத்தில் 40 வருஷம் தொழுதவர்கள் இருக்கின்றார்கள், 50 வருஷம் தொழுதவங்க இருக்கிறாங்க. தாய்மார்கள் இருக்கீங்க, உங்களை எத்தனையோ பேர் பேணுதலாக 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் தொழுதவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது ஹயாத்தில் ஃபர்லான தொழுகை தொழுத ஆண்டுகள் வெறும் 13. ஆனால் இந்த உம்மத்தில் வருஷக்கணக்கில் தொழுத பெருமக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. சில பள்ளிவாசல்களில் தமிழகத்தில் இமாமாக இருக்கக்கூடிய பெருமக்கள் ஒரே பள்ளியில் 50 ஆண்டுகள், 55 ஆண்டுகள் இமாமத் செய்து
மக்களுடைய நன்மை பெற்ற இமாம்கள்லாம் உண்டு. ஒரே பள்ளியில் 50 வருஷம் 55 வருஷம் இமாமு செய்த பெருமக்கள் எல்லாம் உண்டு. அப்போ தொழுகை ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொழுகையில் உம்மத்தார்களாகிய நாம் நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டிலும் எண்ணிக்கையில் கூடுதலான ஆண்டுகள் இபாதத் செய்திருக்கிறோம். அதே போல நோன்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி மதீனாவுக்கு சென்ற 2ஆம் ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, ஃபரலாக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு பிரிகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது ஹயாத்தில் கடமையான நோன்பை நோற்ற ஆண்டுகள் எத்தனை? உலமாக்கள் கூறுவார்கள் வெறும் 9 ஆண்டுகள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் நோற்ற ரமலானுடைய நோன்பு என்பது 9 ஆண்டுகள். இதிலே நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உம்மத்தை சார்ந்த எத்தனையோ பெருமக்கள் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் 40 ஆண்டு 50 ஆண்டு நோன்பு நோற்ற பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்களை உண்டு, பெண்களை உண்டு. நோன்புங்கிற அமல்ல இபாதத்துல நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் எண்ணிக்கையில் ஆண்டு எண்ணிக்கையில் அதிகம் நோன்பு நோற்ற பெருமக்கள் இந்த உம்மத்தில் உண்டு. நான் சொல்ல வருவது, ஒவ்வொரு உம்மத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் இபாதத்துடைய எண்ணிக்கையில் நபிமார்களை விட அந்த உம்மத்தார்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கலாம். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ஜு நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தில் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு பேரு ஹஜ்ஜத்துல் விதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெற்று சென்ற இறுதி ஹஜ்ஜின்னு சொல்லி அர்த்தம். ஒரே ஒரு ஹஜ்ஜி. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்தார்களா, செய்திருக்கின்றார்களா, அது வேறு விஷயம். நபித்துவம் கிடைத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் என்பது ஒரே ஒரு ஹஜ் தான். ஆனா இந்த உம்மத்தில் ஹஜ்ஜி செய்த பெருமக்கள், பல்லாண்ட ஹஜ்ஜி, பல முறை ஹஜ்ஜி செய்த பெருமக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்? நம்முடைய கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய மகனார் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ஹுசைன் நம்ம பேர் வைக்கிறோம்ல, அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தமது ஹயாத்தில் 25 ஹஜ்ஜி செய்திருக்கிறாங்க. 25 ஹஜ்ஜி. அந்த 25 ஹஜ்ஜும் எப்படி செய்தாங்கன்னா, கால்நடையாக செய்திருக்கின்றார்கள். மதீனாவிலிருந்து மக்காவிற்கு நடந்து சென்று 25 ஹஜ்ஜி செய்திருக்கிறாங்க. மதீனாவுக்கும் மக்காவுக்குமான தொலை தூரம் இன்னைக்கு 600 கிலோமீட்டர். இன்னைக்கு 600 கிலோமீட்டர். இன்னைக்கு பாதைகள்லாம் சீரமைக்கப்பட்டு பெரிய அளவுக்கு அந்த பாதை சரிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, எல்லாம் பைபாஸ். ஆனா சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்ந்த காலத்தில் மேடு பள்ளம், ஏற்றம் இறக்கம், எத்தனை நாள் ஆகும்? இன்னைக்கு வாகனம்லாம் அவ்வளவு வெகுவான வாகன வசதி உண்டு. அவ்வளவு சிரமமான காலத்தில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்து சென்று 25 ஹஜ் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். காரணம், ஹஜ்ஜி நடந்து செல்லும் போது ஒவ்வொரு எட்டுக்கும் 500 வருஷ நன்மையை அல்லாஹ் வழங்குறான். 500 வருட நன்மையை அல்லாஹ் வழங்குறான். அந்த நன்மையை, அந்த சவாபை அடைவதற்காக வேண்டி செய்தனா நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறாங்க. அவங்க பேரப்புள்ள 25 ஹஜ்ஜி அதுவும் கால்நடையாக செய்திருக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 இமாம்கள்ல ஒருத்தவங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் முதல் இமாம், இமாமுல் ஆலம். அவங்க மேல சில பேர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வயதுக்கு வந்ததிலிருந்து, பருவ வயது அடைந்ததிலிருந்து ஹஜ்ஜு பெருநாள் தொழுததே இல்லை.
ஹஜ்ஜு பெருநாள் தொழுததே இல்லை. புனிதமான பெருநாள் ரெண்டு, ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பருவ வயது அடைந்ததிலிருந்து அவங்க ஹஜ்ஜு பெருநாள் தொழுதது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஏன் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜு பெருநாள் தொழுதது இல்லைன்னு சொல்லி சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு என்ன பாக்கி என்னன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்போ பருவ வயது அடைந்தார்களோ அதிலிருந்து அவங்க ஹயாத்தாக இருந்த காலம் வரை, அவங்க ஏறக்குறைய 70 வருஷம் ஹயாத்தாக இருந்தாங்க. 55 வருஷம் அவங்க தமது ஹயாத்தில் ஹஜ்ஜி என்ற புனிதமான அமலை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். 55 முறை ஹஜ்ஜி செய்திருக்கின்றார்கள். ஹாஜிகளுக்கான சட்டம் என்ன? பெருநாள் தினத்தில், ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் அவர்கள் எல்லாம் மினாவில் இருப்பாங்க. அவர்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் கடமை இல்லை. ஹஜ்ஜி பெருநாள் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் அவர்களுக்கு சுன்னத்தை முஅக்கதா கிடையாது. அவர்கள் தொழ வேண்டிய தேவையில்லை. அவர்கள் மினாவுக்கான கல்லெறியக்கூடிய அமல்களை, இந்த அமல்களில் ஈடுபட்டிருப்பாங்க. எப்போ வயதுக்கு வந்ததிலிருந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது முழு ஹயாத்தையும் ஹஜ்ஜு பெருநாள் காலத்தில் அவங்க மினாவில் இருந்திருக்கிறாங்களோ, ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி அந்த அமலில் ஈடுபட்டிருக்காங்களோ, எப்படி அவங்க ஹஜ்ஜு பெருநாள் தொழுதிருப்பாங்க? இதை தெரியாதவர்கள் அவங்க ஹஜ்ஜு பெருநாள் தொழுதது இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைப்பார். இந்த உம்மத்தை சார்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது ஹயாத்தில் 55 வருஷம் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். நான் சொல்ல வருவது, நபிமார்களை காட்டிலும் உம்மத்தார்கள் அமலுடைய எண்ணிக்கையில் அதிகம் தொடலாம், கூடுதலான இடங்களை பெறலாம். ஆனால் அதே சமயத்தில் இல்முல நபிமார்களை உம்மத்தார் தாண்ட முடியுமா என்று பார்த்தால் ஒருபோதும் முடியாது. இல்முலை எப்போதுமே அல்லாஹு தஆலா நபிமார்களை தான் அந்தந்த உம்மத்தார்களை காட்டிலும் அவர்கள் உச்சம் தொடாத இடத்துல நபிமார்களை வச்சிருக்கிறான். அத்துணை நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான். அவர்கள் படைக்கப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா ஞானங்களையும் கொடுத்தான். அவங்க காலத்தில் மனிதர்கள் இல்லை, ஆனால் மலக்குமார்கள் இருந்தாங்க. மலக்குமார்களை காட்டிலும் கூடுதலான ஞானத்தை, கல்வியை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கொடுத்தான். அதனால தான் அங்கே ஏற்பட்ட போட்டியில அல்லாஹ் சொன்னான், கால ஆதம் அம்பிஉஹும் பிஅஸ்மாஇஹிம், ஆதமே உங்களுக்கு தெரிஞ்ச ஞானங்களை, விளக்கங்களை நீங்க சொல்லுங்க என்று சொன்ன போது அந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டு, ஞானங்களை கேட்டு மலக்குமார்கள் வாயடைத்து போய்விட்டார்கள். தோல்வியை ஒப்புக்கொண்டு சொன்னாங்க, காலு சுபஹானக லா இல்ம லனா, எங்களுக்கு இல்மே இல்லை, ஆதம் நபிக்கு முன்னால் எங்களுக்கு இல்மே இல்லை என்பதாக தமது தோல்வியை மலக்குமார்கள் ஒப்புக்கொண்டார். இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். பெருமக்களே, தாய்மார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா மருத்துவத்தில் தனி ஆற்றலை கொடுத்திருந்தான், தனி ஞானங்களை கொடுத்திருந்தான். அதனால அவர்களை காட்டிலும் கூடுதலாக அந்த மக்களுக்கு வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஞானம், வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது, இப்படிப்பட்ட ஞானங்களை விசேஷமாக செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதே, வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், வெண்குஷ்டத்தை, கருங்குஷ்டத்தை நான் குணப்படுத்துவேன், அல்லாஹ்வினுடைய உத்தரவு இருந்தால் இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பேன். அந்த ஆற்றல் அல்லாஹ் தஆலா ஈசா நபிக்கு அல்லாஹ் வழங்கினான். நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான நபி என்பது மட்டுமல்ல, சய்யிதுல் அம்பியா, அனைத்து நபிமார்களுடைய தலைவராக இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தான்னு சொல்லி சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன்,
முன்னோர் பின்னோர் அனைவருடைய ஞானங்களும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நபிமார்கள் எல்லோருக்கும், இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல, நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கும் எத்தனை ஞானங்களை, எவ்வளவு ஞானங்களை அல்லாஹ் கொடுத்தானோ அதை விடவும் பன்மடங்கான ஞானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சரி, ஏன் இல்முல நபிமார்களை உம்மத்தார்கள் முந்தலா, அமல்ல முந்தலா, இல்முல ஏன் முந்த முடியாது என்று கேட்டால், இல்மு இருக்கிறத இந்த எங்க இல்மு நிறைய இருக்குமோ அங்க தக்வாவும் தஹாரத்தும் அதிகமாக இருக்கும், இறையச்சம் கூடுதலாக இருக்கும், பரிசுத்தம் என்பது, பரிசுத்தமான உள்ளம் என்பது அங்க உச்சத்தில் இருக்கும். தக்வாவிலையும் தஹாரத்திலையும் உம்மத்தார்களை விட நபிமார்கள் தான் மேலோங்கி இருக்கும். உம்மத்தார்களை விட நபிமார்களுடைய தக்வா இருக்கின்றது, அது பல கோடி மடங்கு உயர்ந்தது, 100 மடங்கு உயர்ந்தது. அவங்களுடைய தஹாரத்து 100 மடங்கு உயர்ந்தது. அதுல ஒருபோதும் நபிமார்களுடைய உம்மத்தார்கள் போட்டி போட முடியாது. நாம பல வருஷம் தொழுதிருக்கிறோம், அஜ்ஜி செய்திருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு சஜிதா இருக்கின்றது, ஒரு சஜிதா இந்த ஒட்டுமொத்த உம்மத்தார்கள் அமலும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஜிதாவின் கோடியில ஒரு பங்கு கூட நாம அந்த இடத்தை பெற முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த ஒரு சஜிதாவினுடைய கோடியில ஒரு பங்கு கூட முழு உம்மத்தாருடைய அமல் இருக்கின்றது, அது நிகராக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அமல் இருக்கின்றது, அவ்வளவு உயர்ந்தது, உன்னதமானது. பெருமக்களே, எங்க இல்மு இருக்குமோ அங்க தக்வா இருக்கும், அங்க தஹாரத் இறையச்சம் இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும், பரிசுத்தமான உள்ளம் இருக்கும். இன்னைக்கு இல்மு கல்வி இது மாதிரி மதரசாக்கள் மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அப்படிப்பட்ட இறையச்சமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளம். இந்த உம்மத்தை சார்ந்த ஒவ்வொரு ஆண் பெண், சிறியவர் பெரியவர், வயதுக்கு வந்த வாலிபர்கள், பெண்கள் எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு முயற்சி. ஆங்காங்க தெருக்கு தெரு மக்தப மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள், ஹிஃபுல் மதரசாக்கள், ஆலி மதரசாக்கள்லாம் நடத்தப்பட்டு இல்மு இருந்தா தான் தக்வா வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 விஷயத்தை சேர்த்து சொல்லுவாங்க. அன அத்தகாக்கும், நான் தான் இந்த உம்மத்திலேயே ஆக பெரிய தக்வா உடையவர், இறையச்சம் உடையவர். காரணம் வஅலமக்கும் பில்லாஹ், நான் தான் உங்கள் எல்லோரை காட்டிலும் இல்முல ஆக பெரியவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆக பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு தக்வாவுடைய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி. இந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தும் ஆண் பெண்களை, சிறுவரை சிறுமிகளை இந்த மதரசாவிற்கு தவறாம அனுப்பி வைக்கணும். இல்மு வந்தாதான் பரிசுத்தமான வாழ்க்கை வரும், இறையச்சமுடைய வாழ்க்கை வரும். நல்ல புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நமது மதரசா அப்துல் காதிர் தாவூதி ரஹிமுல்லா அவங்களுடைய மதரசாவில் பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆண் பெண்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்வேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான வாழ்த்துறையை தந்த என்னுடைய அருமை நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி எஸ்எம் அப்துல் ஹமீது ஃபாசில் மவாஹிரி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா ஃபித்தாரைன். ஹதரத் அவர்களுக்கு எங்களது
எங்களது மதரசாவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரும் எஸ்பி பட்னம் அன்வாருல் குதுசியா அரபிக் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி அபூபக்கர் சித்திக் தாவூதி ஃபாசில் ரஷாதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நான் பேசிட்டேன். நீங்க பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்களேன், 2 வார்த்தை பேசுங்களேன். இல்ல நானும் பேசிட்டேன், எனக்கு சொல்லியா இருக்கு சிக்கலா இருக்கு. சங்கிக்குரியவர்களே, நமதூர் பெரிய குத்துபா பள்ளியினுடைய துணை இமாமும் எங்களது மதரசா அப்துல் காதிர் தாவூதியினுடைய பேராசிரியருமான என்னுடைய அருமை நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் காரி முஹித்தீன் பஷீர் தாவூதி அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين. சதகுல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனின் கருணையும் ரஹமத்தும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லருள் என்றென்றும் நிகழட்டுமாக. சங்கை மிகுந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, மதரசா அப்துல் காதிர் தாவூதி என்ற இந்த பேரில் மதரசா நடக்கிறது. அப்துல் காதிர் தாவூதி என்றால் யார் என்பதை நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நமது ஊரை சார்ந்த, மாயிட்டியூட்டி தெருவை சார்ந்த எங்களது உஸ்தாத் அவர்கள் ஈரோட்டிலே பல ஆண்டுகளாக நாங்கள் ஓதிய அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியராக அவர்கள் பணியாற்றினார்கள் என்பது மாத்திரமல்ல, நமது ஊரிலே ஒரு 20 வருடத்திற்கு முன் பயான் பேசுவதற்கு என்று ஆலிம்கள் மிக குறைவாக இருந்த அந்த காலகட்டத்தில் கடைப்பள்ளி போன்ற இடங்களிலும் பல்வேறு மீலாது விழாக்களிலும் தங்களுடைய மிகச்சிறந்த சொற்பொழிவுகளால் இந்த ஊரிலே அவர்கள் சொற்பொழிவாற்றியவர்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய
ஆசிரியர் பெருந்தகை அப்துல் காதர் ஹசரத் அவர்களுடைய நினைவாகத்தான் அவர்களுடைய அந்த அடிச்சுவட்டில் அவர்கள் பொதுவாக மாணவர்கள் மீது மிகப்பெரிய அன்பையும் பேரன்பை கொண்டவர்கள். அவர்களிடத்திலே ஓதிய மாணவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு என்பது இப்படித்தான் என்று அளவிட முடியாத ஒரு அன்பிற்குரியவர்கள். அது நன்றாக இருக்கின்ற ஓதுகின்ற மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது அவன் கல்வியிலே கொஞ்சம் பின்தங்கிய மாணவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் தங்களுடைய மாணவர்கள் என்கிற அந்த ஒற்றை விஷயத்திலே அவர்கள் மிகுந்த பேரன்பு உடையவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அத்தகைய பேரன்பு மிக்க எங்களுடைய உஸ்தாதினுடைய பெயரால் இங்கே ஒரு மதரசா சில ஆண்டுகளுக்கு முன் நண்பர் நிசாமுத்தீன் அவர்களுடைய அந்த ஆலோசனையிலே எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரிலே தாவூதியா அரபிக் கல்லூரியிலே பட்டம் பெற்ற ஆலிம்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மதரசாவை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். ஆக இங்கே பல்வேறு ஆண்டுகளாக நடந்து வருகின்ற இந்த மதரசா மென்மேலும் மிகச்சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அவா. அதற்கான முயற்சிகளையும் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மதரசாவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிறீர்கள். இன்னும் கொஞ்சம் கவனமாக அவர்களை நல்ல முறையில் அனுப்பினால் நிச்சயமாக அவர்களை இன்னும் வார்த்தெடுக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இங்கே பேசியவர்கள், ஓதியவர்கள், ஹதீசுகளை மனனம் செய்து சொன்னவர்கள், இவர்களெல்லாம் உஸ்தாதுமார்களால் முடிந்த அளவு அவர்கள் தயார் செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு பெற்றோர்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக இன்னும் சிறப்பாக அந்த மாணவர்களை நல்ல முறையில் அவர்களை கிராத் ஓதுவதற்கும் பயான் செய்வதற்கும் இப்படி எல்லா வகையிலும் அவர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இந்த மதரசாவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி மிக சிறப்பாக உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தீனுடைய கல்வியிலே எதிர்காலத்தில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து அனுப்புகிறீர்கள். இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து அவர்களை நீங்கள் இந்த மதரசாவுக்கு அனுப்பினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மென்மேலும் அவர்கள் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெறுவார்கள். அதே போல இங்கே பட்டம் பெறக்கூடிய அந்த ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், அவர்கள் இங்கே படித்த கல்வியை கொண்டு மென்மேலும் தங்களுடைய அந்த கல்வியிலே வளர்ச்சி பெற்று சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக திருக்குரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் எவர்கள் பிறருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்களே. அத்தகைய சிறந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் அடிப்படையில், நேரங்களின் அடிப்படையில் நீங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷமான திருக்குர்ஆனை வழங்கியிருக்கிறான். அந்த திருக்குர்ஆனுக்கு இணையாக வேறு எந்த ஒரு நூலும் இந்த உலகத்திலே ஒரு நூல் ஓதப்படுகிறது, ஒரு கிதாப் படிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஓதுதல் என்ற ஒன்று திருக்குர்ஆனை தவிர வேற எந்த நூலுக்கும் இல்லை என்பதை நாம் சொல்லலாம். உலகத்திலே எந்த நூலும் இது மாதிரி ஓதியவர்கள் அல்லது மனனம் செய்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய இதயங்களிலே ஏந்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேதம் திருக்குர்ஆன் மாத்திரம்தான் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட திருக்குர்ஆனை நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கற்று மென்மேலும் அவர்களுடைய வாழ்வு மிகச் சிறப்பான நிலைகளை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த மதரசாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி இதற்கு இந்த மதரசா மென்மேலும் வளர்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
எங்களுடைய உஸ்தாதின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா மென்மேலும் வளர வேண்டும், மென்மேலும் பல்வேறு கிளைகளாக கொண்டு சேவைகளை இந்த ஊரிலே மாத்திரமல்ல பல்வேறு ஊர்களிலே செய்ய நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.